வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மோசமான நோயில் நடிகை லைலா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்களே, இதுதான் காரணமாக ஆடிப்போன நடிகர் விக்ரம் பிரபலம் சொன்ன தகவல். இணையதளத்தில் வெளியான பரபரப்பு. வாங்க என்ன தகவல், எப்போது என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அழுகையை எப்போதுமே அடக்கி வைக்கக்கூடாது, உடனே அழுது விட வேண்டும் என்பாங்க. அதே போலத்தான் சிரிப்பும். இதற்கு மருத்துவர்கள் தான் ஆலோசனை தரணும். அதே சமயம் இதை மருத்துவர்களாகவும் கண்டுபிடிப்பது கடினமானது. சில நடிகைகள் பார்த்தால் எந்த காலத்திலும் வெறுப்பு வராது, அப்படிப்பட்ட நடிகை தான் லைலா என கூறி இந்த தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு 90 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் திகழ்ந்து கொண்ட நடிகைகள் ஒருவர் லைலா. இந்தியில் நடிகையாக அறிமுகமான லைலா மலையாளத்தில் பல படங்கள் நடித்து வந்தாங்க. தமிழில் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த கள்ளழகர் படத்தில் அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர் நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த முன்னணி நடிகையாக மாறினாங்க. பிறகு திருமணமாகி செட்டில் ஆகிவிட்ட லைலா சர்தார் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிகையாக துவங்கினாங்க. சமீபத்தில் விஜயின் கோட் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் சிரிப்பு நோயால் அவதிப்பட்ட லைலா பலருக்குமே அதிர்ச்சியை தந்து வருகிறது. இதில் லைலா, நான் சிரிப்பு நோயால் பாதிக்கப்பட்டுனேன், என்னால் சிரிப்பதை நிறுத்த முடியாது, அப்படி நிறுத்த முயன்றால் என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிடும் என்று கூறின்றது பலருக்குமே அதிர்ச்சியை தந்து வருகிறது. இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு தந்துள்ள பிரபல தயாரிப்பாளர் எந்த நடிகையும் கிசுகிசுவில் விட்டு வைப்பதில்லை. அப்படித்தான் லைலா மீது கிசுகிசுகள் வர செய்தது. ஒரே நடிகருடன் 2-3 படங்கள் நடித்துவிட்டால் உடனே இணைந்து பேசிவிடுவாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பே ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காதலித்து வந்த லைலா 2006ஆம் ஆண்டு அவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அதன் பிறகு லைலா சினிமாவில் நடிக்கவே கிடையாது. திரையுலகில் சில நடிகைகள் இல்லாத வெற்றிடத்தை வேறு நடிகைகளுக்கு நிரப்பிவிடுவாங்க. உதாரணமாக கிளாமர் நடிப்பதற்கு இன்னொரு கிளாமர் நடிகைகள் வந்து விடுவாங்க. ஆனால் லைலாவின் இடத்தை வேறு யாராலுமே நிரப்ப முடியாது. லைலாவின் சிரிப்பு, லைலாவின் கண்ணுக்குழி, இதற்கெல்லாம் வேறு நடிகை யாரும் மாற்ற முடியாது. லைலா எங்கே போய்விட்டாங்க என்று பலருமே கேட்டுக்கொண்டிருந்த இதற்கு பிறகு கார்த்திக் நடித்த சர்தார் 2 படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. விஜயின் கோட் படத்தில் நடித்தாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய காலகட்ட நடிகையான சினேகாவுடன் சேர்ந்து நடித்து லைலாவுக்கு சந்தோஷம்தான். சட்டம் என்ற படத்தின் ஆடியோ ரிலீஸ் லைலா பேசும்போது தனக்கு சிரிப்பு நோய் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அரிய வகையான இந்த நோய், சிரிப்பு நோய் 1000-ல் ஒருத்தர் கூட இருக்காது, அந்த அளவுக்கு அரிய வகையானது. ஆனால் இந்த நோய் சொல்ல முடியாது, நரம்புகள் கட்டுப்படுத்த முடியாது. பிதாமகன் ஷூட்டிங்கில் லைலா எந்த நேரம் சிரித்து கொண்டதை விக்ரம் கவனித்திருக்கிறாரு. உடனே லைலா, எப்போது சிரித்து கொண்டே இருக்கிறாயே, நார்மலாக சிரிக்க மாட்டாயா, 30 செகண்ட் இருக்க முடியுமா என்று சேலஞ்ச் செய்தாராம் விக்ரம். இதை கேட்ட லைலா தன்னால் முடியும் என்று சொல்லிவிட்டு 30 நொடிகள் சிரிக்காமல் அந்த சிரிப்பை கட்டுப்படுத்தினாராம். ஆனால் கண்களிலிருந்து தண்ணீரை தாரத்தாரையாக கொட்டினாராம். இதனால் மேக்கப் முழுவதும் கலைந்து விட்டதாம். லைலாவின் கண்களிலிருந்து தண்ணீர் கொட்டுவதை பார்த்து விக்ரம் அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறார். அழுகை எப்போதுமே அடிக்க வைக்கக்கூடாது, அழுது விட வேண்டும் என்பாங்க. அதே போல் தான் சிரிப்பும். இதற்கு மருத்துவர்கள் தான் ஆலோசனை தரணும். அதே சமயம் இதை மருத்துவர்கள் கண்டுபிடிப்பது கடினமானது. சில நடிகையை பார்த்தால் எந்த காலத்திலும் வெறுப்பு வராது, அப்படிப்பட்ட நடிகை தான் லைலா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.